வணக்கம். தற்போது திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி ஏரிக்குப்பத்தில் இருக்கக்கூடிய புகழ்பெற்ற சனீஸ்வர பகவான் கோயிலில் இப்போ நாங்கள்லாம் இருக்கோம். இந்த சனீஸ்வர பகவான் நாசா விண்வெளி மையம் சனிக்கோளை கோள் எடுக்கும்போது அங்கே சனிக்கோளத்தோட வடிவமானது அருங்கோண வடிவத்தில் தெரிஞ்சது. அதே மாதிரி ஏறக்குறைய 1500 வருடத்திற்கு முன்பாகவே சனிக்கோளை இப்போதான் 30 வருடத்திற்கு முன்னாடி போட்டோ எடுத்து அருங்கோண வடிவத்தில் சனிக்கோள் மேலே இருக்கு அப்படின்னு சொல்லி காமிச்சிருக்காங்க. அது ஒரு அலைபாதிப்பு ஆகியது. ஆனால் சுமார் 1500 வருடத்துக்கு முன்பாகவே இதே ஏரிக்குப்பத்தில், ஆரணி அடுத்த ஏரிக்குப்பத்தில் அந்த அருங்கோண வடிவம் அந்த கல்லிலே செதுக்கப்பட்டு மிக சக்தி வாய்ந்த சனீஸ்வர பகவான் கோவில் இங்கே எழுந்தருளிருக்காங்க. சனிப்பெயர் சேர்ந்து மிகப்பெரிய ஒரு பக்தர்கள் கூட்டம், லட்சக்கணக்கான பக்தர்கள் கூட்டம் இங்கே வருவாங்க. ஆனா தமிழக இந்து சமய அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய இந்த கோவில் எந்த ஒரு அடிப்படை வசதியும் இங்க வரக்கூடிய பக்தர்களுக்கான செய்யவில்லை. லட்சக்கணக்கான பக்தர்கள் வருவாங்க, பெண்கள் வருவாங்க. இவங்களுக்கு அவசரத்துக்கு ஒதுங்கிறதுக்கு ஒரு பாத்ரூமோ டாய்லெட்டோ இந்த மாதிரி எந்த ஒரு சரியான வசதிகள் இல்லை. லட்சக்கணக்கான பக்தர்கள். அது மட்டும் இல்ல, இங்க இருக்கக்கூடிய ஒரு குளம் இருக்கு. இந்த குளம் புனித குளம். இந்த குளத்துல குளிச்சுட்டு இந்த சனி பகவானை பார்ப்பாங்க. அந்த குளத்துல எந்த ஒரு தூர்வாரலும் இல்லாம ரொம்ப மிக மோசமான நிலையில அந்த குளம் இருக்கு. இந்த பக்தர்களுக்கு வரக்கூடிய எந்த ஒரு அடிப்படை வசதியும் இல்லை. கடந்த 2 நாட்களுக்கு முன்னாடி இந்த குளத்துல தூர்வாரும் பணியில இங்க பக்கத்துல இருக்கக்கூடிய காமாக்குருங்க கிராமத்துல சேர்ந்த ஒருத்தர் தொழிலாளி உயிரிழந்திருக்காங்க. அந்த தொழிலாளியை கூப்பிட்டு இந்து சமய அறநிலைத்துறை. ஆனா அந்த தொழிலாளி இறந்தது அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து அந்த தொழிலாளியோட உடலை எடுத்துக்கொண்டு ஒரு போராட்டம் பண்ணும்போது காவல்துறை மிக கண்ணிய குறைவாக அந்த பொதுமக்களிடம் நடந்திருக்கிறது. அந்த பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் அழுவுற நேரத்தில் இந்த காவல்துறை அவங்க மேல வழக்கு பதிவு செய்திருக்கிறது. எத்தனையோ தமிழ்நாட்டில் சின்ன சின்ன குழந்தைகளை கற்பழிக்கிறாங்க, எவ்வளவு கெட்ட விஷயங்கள் நடக்கிறாங்க, எதற்காக போராட்டம் பண்றாங்க. எங்க ஈரான்ல ஒருத்தர் செத்ததுக்கு நள்ளிரவுல போராட்டம் பண்ற ரோட்டை மறிச்சு. ஆனா பாதிக்கப்பட்டவங்க இந்த கோவில்ல, இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கிற கோவில்ல பாதிக்கப்பட்டு ஒருத்தர் இறந்தவருக்கு மக்கள் அதுக்கு நீதி வேண்டி போராட்டம் பண்ணா இந்த காவல்துறை அவங்களை அரட்டுது, உருட்டுது, மிரட்டி அவங்க மேல வழக்கு பதிவு பண்ணுது. அது மட்டும் இல்லாம சேகர் பாபு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சராக இருக்கார். அவர் பல கோவில்கள் திருவிழா நேரத்துல பல்வேறு விஷயங்கள் அசம்பாவிதங்கள் நடந்துகிட்டே இருக்கு. உடனடியாக இந்த விஷயத்தை கையில் எடுத்து இந்த கோவிலுக்கு லட்சக்கணக்கான பக்தர்கள் வராங்க. வெறும் பேட்டி மட்டும் நான் அத்தனை கும்பாபிஷேகம் பண்ண, இத்தனை கும்பாபிஷேகம் பண்ண சொல்வது மட்டும் இல்லாம இந்த கோவில அடிப்படை வசதிகள் செய்து. இது ஒரு புகழ்பெற்ற கோவில். இங்க இருக்கிறவங்க அதிகாரி என்ன பண்ணுவாங்க, அரசாங்கம் இன்னும் இங்க இருக்கக்கூடிய இந்த வருவாய்த்துறை எந்த ஒரு இதுவும் போடல. இங்க அதிகாரியால என்ன பண்ண முடியும்? வருவாய்த்துறை அதற்கான வேலைகள் செய்யும். லட்சக்கணக்கான பக்தர்கள் கூடும்போது, மக்கள் கூடும்போது இதுவரை காவல்துறை அது சட்டம் ஒழுங்கு கூட்டம் போடல, வருவாய்த்துறை முன்னேற்பாடுகள் கூட்டம் போடல, அடிப்படை வசதிக்கான எந்த ஒரு விஷயமும் பண்ணல. இந்த சூழ்நிலை தமிழ்நாட்டில் இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கிற கோவிலோட நிலைமை இப்படிதான் இருக்கு. உடனடியாக இந்த கோவில் உங்களால செய்ய முடியல. இங்க ஏறக்கூடிய எத்தனையோ கிராம மக்கள் இருக்காங்க, அவங்க எடுத்து செய்யறதுக்கு தயாரா இருக்கிறாங்க. உடனடியாக இதை சரி பண்ணணும். இல்ல அப்படின்னு சொன்னா அரசாங்கம் உடனடியாக கோவிலை விட்டு வெளியேறணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.